அகைன் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சாபமா இருக்கட்டும், இல்ல வரமா இருக்கட்டும், இது எல்லாமே காலத்தின் வெளிப்பாடு. கிருஷ்ணர் அழகா பகவத்கீதையில சொல்றாரு, ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம அத பாக்குற விதங்கள் தான் நமக்கு மாறுது. அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். சாபம். நம்ம சாபம் சொல்றோம், அனுபவிக்கிறது கஷ்டம்ன்றோம். சாபம் இல்லைன்னா ராம அவதாரமே ஏற்பட்டிருக்காது இல்லையா? நாரதர் வந்து நாராயணனுக்கு கொடுத்த சாபத்தினால் தான் ராம அவதாரமே ஏற்பட்டது. ராமர்ன்ற கடவுளே ஒரு சாபத்தினால் தான் நமக்கு கிடைச்சாரு. ராமரோட வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து வியந்து போய் ஒரு வாழ்க்கை பாடமாவே எடுத்துட்ட மாதிரி அவரோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது ஒரு சாபத்தினால் தான் வந்தது. கிருஷ்ணரோட பூலோகத்திலேருந்து அவர் போகக்கூடிய மேல திருப்பி வைகுந்தத்துக்கு போனதும் ஒரு சாபத்தினால் தான் ஏற்பட்ட ஒரு விஷயம். நல்லா தெரியும் நமக்கு. காந்தாரி வந்து ஒரு சாபம் கிருஷ்ணருக்கே கொடுத்தாங்க. கிருஷ்ணரே அந்த சாபத்தை அனுபவிச்சுட்டு தான் போனாரு. சோ சாபம் அப்படின்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான விஷயம்தான். ஆனா அதே பாருங்க, வரம் இல்லையா? வரம் பேசுறோம் நம்ம. என்ன வரம் பெற்றிருக்காங்க அப்படின்ற போது, இதே மகாபாரதத்துல அஸ்வத்தாமாக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இம்மார்டாலிட்டி கொடுத்தாரு. பொதுவா இம்மார்டாலிட்டினாலே ஒரு வரம் இல்லையா? நம்ம வாழ்க்கை சாகாம இருக்கிறதுன்றது சாகா வரம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதே சாகா வரம் அஸ்வத்தாமாக்கு ஒரு சாபமா முடிஞ்சிருக்கு. சோ சாபம் வரம் இரண்டுமே கால காலத்தின் வெளிப்பாடு. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்ம எப்படி அதை ஏத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை நடத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ ஒரு சாபமே இருக்கு அப்படின்னாலும் அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா அதுக்கு உண்டான பரிகாரங்கள்னு ஒண்ணு இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி பெஸ்ட் பரிகாரம் நம்ம அக்செப்டன்ஸ். ஏதோ நம்ம பண்ணோம், நம்ம கர்ம பதிவு. அதை அந்த கர்ம கடனை யார் அடைக்க போறா? நம்ம தான் அடைக்கணும். சோ அந்த ஒரு அதை ஏத்துக்கிட்டு நம்ம இஷ்ட தேவதை எல்லாருக்குமே இருக்கும். கடவுள் பக்தின்றது எல்லாருக்குமே உண்டான விஷயம். உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னா ஃபேன்டாஸ்டிக். குலதெய்வ வர்ஷிப் மாதிரி ஒண்ணும் கிடையாது. இல்லை எனக்கு ஒரு இஷ்ட தேவதை இருக்காங்க அப்படின்னா இஷ்ட தேவதையை நம்ம துணைக்கு வச்சுக்கிட்டு நம்ம இந்த கர்மிக் ஜேர்னியை பயப்படாம நம்ம கடக்கணும் இல்லையா? அது அவ்வளவுதான். மத்தபடி சாபத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.